ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் நான் எப்படி புக்ஸ் கலெக்ஷன் பண்ணேன், நோட் மேக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்சியாக படிக்கிறதோட பவர் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறது ரிவிஷன் எப்படி பண்ணுறது. நான் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறதே. ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி படித்ததையே ரிவிஷனுங்கிற பேரில் பேப்பர்ஸ் எல்லாம் காற்றுல பறக்க விட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிகினர்ஸாக உள்ளவங்க ஒரு பேஜஸையும் லைன் பை லைன் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் ரிவிஷன் மெத்தட் சொல்ல போகிறேன். இது நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எது எனக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மெத்தடு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரிவிஷன் 3 டைப்ஸ் இருக்குது. டே ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன். ஒரு நாளைக்கு நம்ம படித்ததை அன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணுறது டே ரிவிஷன். வீக்லி ரிவிஷன் 6 டேஸாக நம்ம படித்ததை 1 டேயில் ரிவைஸ் பண்ணுறது. மந்த்லி ரிவிஷன் அப்படிங்கிறது மந்த்துக்கு 1 டைம் நம்ம படிக்கிறது. நம்ம படிக்கிறது எதுவாக இருந்தாலும் 1 மந்த்துக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ரிவிஷன் பண்ணும்போது படித்ததையே திரும்ப திரும்ப படித்து போரிங்காக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டேட்டா நமக்கு ஃபிக்ஸ்டாக தெரியுது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம எத்தனை தடவை படித்தாலும் நமக்கு அது ஃபுல்ஃபில்லாக மெமரி ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சில டேட்டாஸை நீங்கள் இந்த மாதிரி பென்சில், ஸ்கேல் யூஸ் பண்ணி அடித்து வச்சுட்டிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு எது எக்ஸ்ட்ரா இன்னும் மெமரி பண்ணணும், எது ஸ்டோர் ஆகலை, அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அக்யூரேட்டாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தாலும், புக் வைஸ் படித்தாலும், சிலபஸ் வைஸ் படித்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நான் ஜிஎஸ், மேக்ஸு, தமிழ் 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே உள்ள டாப்பிக்கில் கொஞ்சம் நான் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கீழே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3த்துலேயுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். நான் ஜிஎஸ்க்கு ஒரு 5 நோட்டு போட்டு வச்சுருக்கறனால சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக அந்த நோட்டை நான் ரிவிஷன் பண்ணுவேன். இது ஒரு சர்க்குலர் ரிவிஷன் மெத்தட் மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சொல்லப்போனால் ஒரு வீக்லி ரிவிஷன் தான். 7 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த நோட்டை நான் திரும்பவும் படிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க 1 டேக்கு 10 ஹவர்ஸ் படிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுபடி நான் ஜிஎஸ்க்கு 5 ஹவர்ஸ், மேக்ஸுக்கு 2 ஹவர்ஸ், தமிழுக்கு 3 ஹவர்ஸ் அப்படின்னு ஒதுக்குனேன். நமக்கு டெய்லி பார்த்திங்கன்னா இதே மாதிரி படிக்க முடியுமா அப்படின்ட்டா கிடையாது. ஏதாவது ஒர்க் இருக்கும், இல்லை ஒரு சில டைம் நமக்கே டயர்ட் ஆகும். ஆனால் 10 ஹவர்ஸ் படிக்கிறதோட வேல்யூ உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிலபஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் மனசு வச்சு ஆனால் படிக்கணும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் 1 டேக்கு 3 ஹவர்ஸ் தான் படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கு யூஸ் பண்ணி படிக்கிறேன், லைன் பை லைன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 மந்த்தில் உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்கள் 10 ஹவர்ஸ் இந்த மாதிரி டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் இருக்குது. நீங்கள் படித்த விஷயமே திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகிறதுக்கும் நிறைய டைம் எடுக்கும். நிறைய பேருக்கு எப்படி கொஷின் பேட்டர்ன் செலக்டடாக படிக்கிறதுங்கிறதே தெரியாமலும் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கணும். எந்தெந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த கொஷினுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறப்ப தான் அது உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். புக்ஸு பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், திரும்ப புக்ஸை பார்க்கணும், திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும். அப்போ தான் நமக்கு இந்தந்த கொஷின்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால் முடியும். நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி நான் ரிவிஷன் விட்டாலுமே கூட அந்த கொஷின்ஸ் பேப்பரில் உள்ள ஒவ்வொரு கொஷின்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டு டெஸ்ட்டுக்கும் படிச்சுக்கிட்டு ஓன் ஷெட்யூல் போட்டு ரிவிஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், அந்த கொஷின் கண்டென்ட்டு நமக்கு எது தெரியுது, எது தெரியலை அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு ரிவிஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட். வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம படித்த டேட்டாஸ் நமக்கு திரும்பவும் ஞாபகம் இருக்கும். டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட்டு. எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது. பிகினர்ஸுக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதும் ஓன் ஷெட்யூல் போட்டு படிக்கிறதும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது வீக்லி ரிவிஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.